ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்சுடைய மிக முக்கியமான பகுதியை இப்போ நாம் இறங்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நடந்த பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அணி இவங்களுடைய வெற்றி இப்போது செமிஃபைனலுக்கு யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் இந்தியா இங்கிலாந்து மோத போகிறாங்க, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான். இவங்க 2 மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களில் ஒரு ஆள் உள்ளே வருவாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அதே பங்களாதேஷ் அணி ஒரு 12 ஓவருக்குள்ளே ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா ஆஸ்திரேலியா உள்ளே வந்துடும். இப்படிப்பட்ட நிலைமையில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாம் எதிர்பார்த்தோம்ப்பா. அந்த நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தான் அணி ரொம்ப ஒரு அற்புதமாக செயல்பட்டு இன்னைக்கு பங்களாதேஷ் அணியை வீழ்த்திருக்காங்க. பங்களாதேஷை வீழ்த்தினதன் காரணமாக இப்போது ஆப்கானிஸ்தான் அணி உள்ளே வந்துருச்சு. அதனால் ஆஸ்திரேலியா வெளியேறியிருக்காங்க. சொல்லப்போனால் ஆஸ்திரேலியா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுடைய வாய் திமிருக்கு தான் நம்முடைய அணி வீரர்கள் எல்லாமே சூப்பராக செயல்பட்டு அவங்கள அடக்கி ஒடுக்கியிருக்காங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தாங்க. அந்த தோல்வியோட இந்தியாகிட்ட மோத வந்த ஆஸ்திரேலியா அணி இந்தியாகிட்ட முழு பலத்தோடு செயல்பட்டாலும் இந்தியாவை ஜெயிக்க முடியாமல் நேற்று இந்தியாட்ட தோற்று போனாங்க. அதோடைய தோல்வி தான் இப்போது தொடர் தோல்வியாக அமைஞ்சு அவங்க இந்த வருடம் செமிஃபைனல் உள்ளே வர முடியாமலேயே தோற்று போய் வெளியேறியிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா போன வருடம் ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியாவை ஏமாற்றி ஆஸ்திரேலியா கப்பை வின் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி நடக்க விடாமல் இந்த டைம் இந்தியா அவங்கள முடிச்சு விட்டாங்க. அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி பறித்து ஆப்கானிஸ்தான் அணி இப்போது ஆஸ்திரேலியாவை ஒட்டுமொத்தமாக அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றிருக்காங்க. இந்த மேட்சுடைய வெற்றிக்கு பிறகு ரஷீத் கான் ரொம்பவுமே கண் கலங்கிட்டாரு. ஏன்னா அவளுக்கு கிடைச்ச இது மிகப்பெரிய வெற்றி தான். இது வரைக்கும் பாதியிலேயே வெளியேறிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் அணி இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பதிவு பண்ணது ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சது தான். அதை தாண்டி இந்த முறை செமிஃபைனலுக்கான மிக முக்கியமான ஜெயிச்சு செமிஃபைனல் வரைக்கும் முன்னேறியிருக்காங்க. அதற்கு ரஷீத் கான் அவர்கள் ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காரு. அதோட மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வெற்றிக்கு எனக்கு மிக முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா தான். ஸோ இந்த வருட T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் நான் ரோஹித் சர்மாவை நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை பார்த்து நான் மெய் மறந்துருக்கேன். அந்தளவுக்கு ரோஹித் சர்மா ரொம்பவே அழகாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அவருடைய கேப்டன்ஷிப் பார்த்தா நானும் அவரை மாதிரியே கேப்டன்ஷிப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவர் மாதிரியே கற்றுக்கிட்டேன். அவர் மாதிரியே வீரர்கள்ட்ட என்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்கேன். அதோடைய வெற்றி தான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஆஸ்திரேலியாவை ஜெயித்தோம், இப்போ பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்கோம், செமிஃபைனல் உள்ளே வந்திருக்கோம். இதில் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லி இது ரோஹித் சர்மாவுக்கு நான் தர மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு சொல்லி இந்திய கொடியை தூக்கி ரஷீத் கான் அவர்கள் அங்கே ரொம்பவுமே அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்த இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுவன் தாண்டா மனிதன், அதாவது அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, நாம் எதனால் ஜெயித்தோம் ஏன் ஜெயித்தோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்காமல் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி தனக்குன்னு ஒரு தற்பெருமையை வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய நபர்கள் தான் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள். ஆனால் இவரால் தான் நான் ஜெயித்தேன், இவர் தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லி அதை வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மிக முக்கியமான ஒரு மனிதராக இப்போ ரஷீத் கான் பார்க்கப்படுறாரு. அவருடைய வெற்றிக்கு காரணமே ரோஹித் தான். ரோஹித்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமே இந்தியா தான் அப்படிங்கிறத இந்திய கொடியை தூக்கி காட்டி இன்னைக்கு அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்துறதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க.